கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று தேராகுடைய வாழ்க்கையை பார்த்தோம். தேராகு மரித்து போனார். அவர் தன்னுடைய குமாரர்கள் ஆபிரகாமையும் லோத்தையும் சாராளையும் கொலைந்துட்டு ஊர் என்கிறதான ஒரு இடத்துக்கு வந்து அங்கு கானானுக்கு போக அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் தேராகு மரித்த பின்பு ஆபிரகாமோடு கூட இடைப்படுகிறவராய் காணப்படுகிறார். 12ஆம் அதிகாரத்திலிருந்து முதலிருந்து பார்க்கின்ற வேளையில் ஆபிரகாமுடைய சரித்திரம் இதிலே காணப்படுகிறது. ஆபிரகாம் அந்த நேரத்தில் தேவன் அவரை அழைத்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வம்சங்கள் எண்ணி முடியாததாக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும், கடல் மணத்தையாக இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்து, நீ கானானுக்கு போக வேண்டாம், கானானுங்கிற இடத்து வரைக்கும் வந்துட்டு அங்கே போகலான்னு நினைக்கிறாங்க. கானான் அந்த நேரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எகிப்துக்கு அவர்கள் போக எத்தனைப்படுகிறார்கள். வசனத்தில் பின்னால் வருகிற வேளையில் 11வது வசனத்தில் 12-11 அவன் எகிப்துக்கு தான் போகிறான் என்று பார்க்கிறோம். எகிப்து ஒரு அடிமையான ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு தான் அவன் போகிறான். போகின்ற வழியிலே அவனுக்கு கொடுத்தப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமும் சாராயும் பிள்ளை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தையே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதனை தேவன் பார்த்து அவனை ஆசீர்வதித்து, நீ பெருகுவாய், நீ ஜாதிகளின் தகப்பனாவாய், நான் உனக்குள்ளாக சகல ஜாதியை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவன். இந்த வேளையில் கூட இப்படிப்பட்ட நிலையில் நம்ம கூட யாராவது இருந்தால் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து, ஒருவேளை பிள்ளை பெற முடியாத ஒரு மலடியாக, பிள்ளை பெற முடியாத நிலையில் இருந்தாலும் கூட அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறதான காரியம், நீ பெருகுவாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கர்ப்ப பிறப்பை திறப்பேன், நான் உன்னை கொண்டு பெரிய ஜாதியை உண்டாக்குவேன், ஒரு பெரிய ஃபேமிலியை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டால், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை வழி நடத்தினார். ஆபிரகாமுடைய எல்லா காரியத்திலும் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினால, அவன் விசுவாசத்தபடினாலே அவனுக்கு ஈசாக்கு கிடைத்தான். அப்படியே உங்களுக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையில் இருந்தாக்கா, இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஈசாக்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நீர் எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூடாய் பெருக, ஆண்டவரே ஒரு பெரிய ஜனத்திரள் பெருக, ஆபிரகாம் மூலமாக ஆண்டவரே ஒரு பெரிய ஜாதி உருவாக கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் இந்த வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும்.